ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இசை லைஃப் ஸ்டைல்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹோம்மேட் பனானா ஐஸ்கிரீம் செய்ய போறோம். அது எப்படிங்கிறத ஃபுல் ரெசிபியோட உங்க ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 2 பனானா எடுத்துருக்கேன். நான் ரெண்டுமே நல்லா ஃப்ரீசர்ல வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இதை நம்ம இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு நம்ம ஐஸ்கிரீம் செய்யலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் 2 பனானா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகலாம். ஃபர்ஸ்ட் பீல் பண்ணிக்கலாம். அந்த தோலெல்லாம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இது எந்த ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். பனானா இல்லை, இதர் ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ கச்சா செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராபெரி இன்னுமே சூப்பராக இருக்கும். எனக்கு எனக்கு பனானா நிறையா இருக்கிறதுனால அந்த பனானா ஐஸ்கிரீம் செய்கிறேன். அதில் ஆஃப்டர்நூன் போல் நிறைய ஸ்வீட் கிரேவிங்ஸ் நிறையாவே இருக்குது எனக்கு சாப்பிட்டதுக்கப்புறம். அதனால் சில்லுன்னு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கனால ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சுட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோலாக இருக்கேன். கண்டிப்பாக இது ஃபுல்லாக ஹெல்த்தியாக தான் இருக்கும். ரொம்ப அன்ஹெல்தி கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாகவே தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமாவது நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹோம்மேடாக ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்வீட்டு தகுந்த மாதிரி சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தோணுனால நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக கூட போய்க்கலாம். நாட்டு சக்கரை, பனவெல்லம், இதில் எது வேணால் ஆப்ஷன் உங்களோட இருக்குன்னா இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக வரும். நல்லா பீட் பண்ணலாம். அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக நம்ம நல்லா சாப் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா, அடுத்த ஸ்டெப்பு ஒரு பவுலில் விப்பிங் க்ரீம் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ண போகிறோம். ரொம்ப தேவையில்லை, ஏன்னா இதுவே நிறைய குவான்டிட்டி கொடுப்போம். என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை. நான் இந்த ஹேண்ட் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. உங்களுக்கு வேணா லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். வேணால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இதில் பீட் பண்ணுறதுக்கு. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே போதுங்கிற மாதிரி இருந்தாலும் எலக்ட்ரிக் பீட்டர் வாங்கலை. மேபி ஃப்யூச்சரில் தேவைப்பட வாங்கிக்கலாம். இந்த க்ரீமில் சுகர் ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு சில க்ரீம் நம்ம சுகர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எந்த சுகர் ஆட் பண்ண தேவையில்லை. ஸ்டிஃபிக்கு வர வேண்டிய எந்த அவசியமே இல்லை. இவ்வளோ தூரம் வந்தாவே போதும். உங்களுக்கு வேணா கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்றதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதுவே சூப்பராக நல்லா பீட் ஆகிருக்குது. இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பனானா மிக்ஸி இந்த க்ரீமோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கலர் வேணும்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஏதோ எசன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் தேவையில்லை அப்படின்றதுனால நான் பனானா க்ரீம் அவ்வளோதான்.
எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ஸ்டிஃபிக்காக இருக்கு பாருங்க. நல்லா க்ரீமியா, நல்லா மில்கியா, செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. எதில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் மாற்றிக்க போகிறேன். இது எவ்வளோ நேரம் வேணால் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை 4, மேக்ஸிமம் 4 வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் பால் ஊற்றினா வந்து நம்ம ஒரு 2 டேஸ்க்கு மேலே சாப்பிட முடியாது. அதனால் நான் பால் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஓகே, இதை அப்படியே ஃப்ரிக்ஸ் பண்ணிடுவோம். எம்மி எம்மி, சூப்பர் எம்மியாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து மேலே ட்ரூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து நட்ஸு இல்லை கொக்கோ போட்டோக்கும் டெஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ட்ரூட்டி ஃப்ரூட்டி பிடிக்கும், அப்படினால போட்டிருக்கேன். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாம். இது இருக்கும் போதே அப்படியே செம்மையாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ க்ரீமியாக ரிச் லுக்கோட இருக்குன்னு தெரியும். கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது ஸ்டாட்டடாக. டேஸ்டிங் டைம். எம்மி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ரெசிபி. செஞ்சுப்பேன். சான்ஸே இல்லை. இந்த விஷயம் அந்த பனானோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. ட்ரூட்டி ஃப்ரூட்டி செம்ம டேஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விளாக் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி விளாக் ரெகுலராக போடலாமாங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து படிக்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.